இருக்கும்போது குடுக்கறது வேற, இல்லாத போது குடுக்கறதுக்கு பெரிய மனசு வேணும். எல்லாரும் வசதி வந்ததுக்கு அப்புறம் மாறிடுவாங்க. ஆனா நீங்க என்ன அப்படியே இருக்கீங்களே. எது மாறினாலும் கூட பிறந்த பொறப்பு என்னைக்குமே மாறாதுல்ல. மனசு கேக்கல, அதனாலதான் வந்தேன். வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைங்கள வெறும் கையோட அனுப்ப கூடாதுல்ல. அதுக்காக தான் மறு வீடு முடிஞ்சு கிளம்பும் போது அவங்களுக்கு இத போட்டு அனுப்புங்க. என்ன ஜோதி பாக்குற? புடி இந்தா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா. நாங்க இருக்க சூழ்நிலையில இதெல்லாம் நாங்க நினைச்சு கூட பாக்கல. போயிட்டு வரோம் அங்க. சரிமா. அத்தையா பத்திரமா நான் பாத்துக்கறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி அம்மா, நான் போயிட்டு வரேன். அப்பா நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிம்மா. அப்பா மாமா பை பை. போயிட்டு வாங்க. பாய். பாய் சார். பாத்து மெதுவா போங்கடா. பைடா. என்னக்கா நீ இவ்வளவு பண்ணிட்டு கடைசியில நீயே சரின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்ட? விக்ரமுக்கு என் மேல பாசம் அதிகம். அவன் அவ்வளவு சொல்லியும் நான் வேண்டான்னு முரண்டு பிடிச்சா அவனுக்கு தேவையில்லாம என் மேல மனஸ்தாபம் வரும். எங்க போயிட போறானுங்க? வெறும் 2-3 நாள் தானே. எங்க சுத்தனாலும் இங்க வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கலாம். என்ன இருந்தாலும் நீ விட்டுருக்க கூடாதுக்கா. டே புலி, நாம அவசரப்பட்டோம்னா முதலுக்கே மோசமாயிடும். இந்த நந்தினி எதை செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஜோதி, என்ன நின்னுகிட்டு இருக்க? போய் மாப்பிள்ளைங்களுக்கு ஆரத்தி எடுத்துட்டு வா. அத வந்துட்டேங்க. எக்ஸாம்ல முடிஞ்சதா? சுபா, அது கூடமா கற்பூரத்தை கொளுத்து. என்னதான் இருந்தாலும் விஜய் மாமா ஹாப்பியா இருக்காருல்ல. ஏய், நீ கொஞ்சம் வாய மூடுறியா? ஏய், சீக்கிரமா வேலையை பாருங்க. ஐ கால் யூ பேக். மாப்பிள்ள போர் அடிக்குதோ? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டிவி பாத்துட்டு இருந்திருக்கலாமே. இல்ல பரவாயில்ல மாமா. சரி மாப்பிள்ள, சமையல் இன்னும் 1/2 மணி நேரத்துல ரெடி ஆயிரும். ஐயோ மாமா, நோ ப்ராப்ளம்.
அங்க கிச்சன்ல மும்மரமா நடக்கிறதெல்லாம் பார்த்தா பெரிய விருந்தா இருக்கும் போலயே. ஆமா மாப்ள. மாமா எதுக்கு எங்க 2 பேருக்கும் இவ்வளவு பண்ணிக்கிட்டு? நான் தான் சொன்னேன்ல வெறும் சிம்பிளா பண்ணா போதும்னு. மாப்ள, இதுவே நீங்க சொன்னீங்கன்னு தான் நாங்க சிம்பிளா பண்றோம். இல்லைன்னா இன்னும் தடபடலாம் பண்ணிருப்போம். ஐயோ பாத்தியா ப்ரோ? சரி மாப்ள, நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். சரிங்க மாமா, நீங்க போங்க. டேய் என்னடா இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? விடு ப்ரோ, நாம உங்க மாப்ளைஸ், இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். அப்புறம் ப்ரோ, நாம வேணா மாமா கிட்ட டேய் இல்ல சும்மா சொன்னேன். என்ன சுபா, வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கியா? ஆ, ஜோதி, ஆ. இதுல நாட்டுக்கோழி இருக்கு, ஆ. இத குழம்பு வச்சிரு. ஆ. இதுல வந்து இறாலும் நண்டும் இருக்கு, இத திரட்டிரு. ஆ, இதுல மட்டன் இருக்கு, இத நல்லா சுக்காவா பண்ணிரு. ம். சரி, நான் மாப்பிள்ளைங்க கூட இருக்கேன். அம்மா நானும் இத்தனை வருஷம் இந்த வீட்ல இருக்கேன். அட் அ டைம்ல இத்தனை ஐட்டங்களை இப்பதான் என் கண்ணு பார்க்க போதுமா, நாக்கும் ருசிக்க போதுமா? எல்லா பெருமைங்களும் மாம்சங்களுக்கு தான். ஏய், எவ்வளவு நேரமா இந்த வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருப்ப? சீக்கிரம் அடுத்த வேலையை பார்க்க வேணாமா? மாப்பிள்ளைங்களுக்கு பசிக்கும்ல. எந்திரி, இங்க வா. ம். இதெல்லாம் எடுத்துட்டு போய் க்ளீன் பண்ணி கொண்டு வா. ம். வா, அக்கா இந்தா, நீ வெட்டி வை. குடுமா. இந்தா. பாத்து பாத்து பத்திரம், ட்ரெஸ் மேல பட்டு போகுது. எங்க என்ன என்ன லுங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு லுங்கி கட்ட தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். இல்ல 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 அதெல்லாம் வேண்டாம், நானே ட்ரை பண்ணிக்கிறேன். நீங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள டின்னரே முடிஞ்சு போயிரும். அதுக்கு நீங்க வாங்க. இரு. வேணாம். வாங்கன்னு இல்ல சொல்றேன்ல. நானே பண்ணிக்கிறேன். வாங்க. ஏன்? அட இல்ல சட்டையை வேண்டாம். மேல தூக்குங்க, சட்டையை தூக்குங்க, தூக்குங்க. இரு இரு. யோ இருங்க. இப்ப எப்படி இருக்குன்னு கண்ணாடியில பாருங்க. நல்லா இருக்குல்ல? யா குட். ஹேய், அதுக்கு நான் இருக்கேன். நீ ஒரு சுடு தண்ணி காஃபி போய் எடுத்துட்டு வா போ. அம்மா பாருமா, இவள நான் போட்ட காஃபியை கிண்டல் பண்றா. நீ மட்டும் என்ன, நான் போடுற காஃபி கசாய் மாதிரி இருக்கும்னு சொன்னேன்ல. இப்ப பாத்தியா, உன்னையே கலாய்க்கிறாங்க. போமா. எங்க என்ன பாத்துட்டே இருக்கீங்க? இல்ல சாப்பிடுங்க. என்ன மாமா, நண்டா? நடத்துங்க நடத்துங்க. ஏய் நீ சும்மா இரு. அவரே நண்டை எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. மாம்சுக்கு வேணா நான் நண்டை எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி தரவா? நான் சொல்லி கொடுத்துக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாரு போதும். எங்க இங்க கொடுங்க. இப்படி உடைச்சு புடிங்க. இப்படிதான் சாப்பிடணும். சாப்பிடுங்க.
ப்ரோ மெல்ல 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 மெல்ல, ஏன்னா நண்டுக்கு வலிக்கும் பாரு, நல்லா கடிச்சு சாப்பிடு ப்ரோ. ஓகே மகா, குட் நைட். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன? தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாலை குடிச்சிருங்க. அப்புறம் காலையில அம்மா பார்த்தா டவுட் வரும். அது சரி, பாலோட நிறுத்திக்கோ. எங்கேயும் டவுட் வராம இருக்கிறதுக்கு என் ஃபேஸ்ல லிப்ஸ்டிக்கால மார்க் போட்டுறாத. என்ன? அடடடே, டெக்கரேஷன்லாம் பலமா இருக்கே. பாடுறா, எல்லாம் இந்த சுபாவோட வேலையா? உட்காரு. அப்பாடி, என்ன பாதாம் பாலா? ஊத்து. இந்தாங்க. குடி. ஐசு. என்ன? என்ன மக்கு, இது கூட புரியலையா? அங்க போங்க. உன்கிட்ட சொன்ன பாத்தியா, என்ன சொல்லணும்? உதட்டுல பால் விடிஞ்சிருக்கடி, தொடச்சுக்கோன்னு சொன்னேன். அத வாய் திறந்து சொன்னாதான் என்ன? என்னமோ ரொமான்ஸ் படம் மாதிரி செய்கை காட்டிட்டு இருக்கீங்க. ஹேய், நீ என்ன லூசா? நாம பேசுறதெல்லாம் வெளியே கேட்காதே. வயசு பொண்ணு நம்ம இது வீட்டுல வச்சிருக்கோம். நாம ஏதாவது பேசி அவங்க தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. அதனாலதான் இப்படி சைகையில சொன்னேன். இவ்ளோ பேசுறதுக்கு நீங்களே தொடச்சு விட்டுருக்கலாம். ஓ, அப்படி அவ்வளவுதானே? நான் இப்போ உனக்கு தொடச்சு விடணும். இதுக்குதான் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சியா? கொல்லி. போச்சுடா, இந்த கரண்டுக்கு நேர காலமே தெரியாதா? சரி விடுங்க. ரொம்ப நேரம் ஃபேன் இல்லாம இந்த ரூம்குள்ள இருக்க முடியாது. வாங்க நம்ம வெளியில போலாம். இங்க எதுக்கு வந்தனே தெரியல. போங்க போங்க. எப்ப பார்த்தாலும் ஏமாத்திடுறாங்க. இதுக்கு பேசாம வெளியவே இருந்திருக்கலாம். போ. சரி, நீங்க ஆளாளுக்கு உங்க லைஃப்ல நடந்த ஒரு நல்ல மொமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. மகாக்கா, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. அதுவும் நல்லாதான் இருக்கும். நானா? நீதான். ஏய், நான் என்னடி சொல்லுவேன்? ஏதாவது சொல்லுக்கா. அண்ணி சொல்லுங்க சும்மா. இருங்க, யோசிக்க வேணாவா?
சரி ஓகே, என் லைஃப்ல நடந்ததை நான் சொல்றேன். ஒரு நாள் நம்ம கேட்டரிங் சர்வீஸ்ல ஆர்டரை டெலிவரி பண்ண நான் மகாபலிபுரம் போயிட்டு இருந்தேன். நம்ம லக்ஷ்மி இருக்கால, அவ கூட தான் போயிட்டு இருந்தேன். அப்போ என்ன பார்த்து வேகமா ஒரு கார் வந்துச்சு. நான் கிராஸ் பண்ணிடலாம் தான் நினைச்சேன் அந்த செகண்ட். ஆனா சட்டுன்னு அந்த கார் என் வண்டியில மோதி நான் டபால்னு கீழே விழுந்துட்டேன். நான் எடுத்துட்டு போன பலகாரம் எல்லாம் கீழே செதறிடுச்சு. ஐயோ. கார்ல இருந்து ஒரு மனுஷன் டிப் டாப்பா கோட் எல்லாம் போட்டுட்டு இறங்கினாரு. அந்த மனுஷன் நம்மளதான் தூக்கி விட போறாருன்னு நினைச்சா அவரு நேரா வந்து காருக்கு அடிபட்டிருக்கான்னு பாத்துட்டு நேரா போயிட்டே இருந்துட்டாரு. அடா பாவி, யாருக்கா அந்த ஆளு? மகா, இது எங்கேயோ பார்த்த சீன் மாதிரியே இருக்கு. இருக்கும். கார்ல வந்து இடிச்சதே நீங்க தானே? நம்ம ஃபர்ஸ்ட் மீட் தானே விக்ரம் அது? அப்ப ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆக்சிடென்ட் தானா? ஓகே ஓகே. அன்னைக்கு இடிச்ச அந்த பொண்ணு வீட்டுல இன்னைக்கு வந்து நான் உட்கார்ந்து இருப்பேன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி, மகாக்கா மாம்ஸோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பத்தி சொல்லிடுச்சு. இப்ப நீ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? நீயும் உன் ஆளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பத்தி சொல்லு. நான் என்னத்த சொல்ல? ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்தே நம்ம ஆளு லிட்டர் கணக்குல வழிஞ்சுக்கிட்டு தானே இருந்தாரு. பிரதர், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மாம்ஸ். குட் மார்னிங். ப்ரோ, வா பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம். ஹலோ ஹலோ மாம்ஸ், என்னதான் நீங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் பாத்ரூம்க்கு ஒன்னாலாம் போக முடியாது. 1 by 1 தான் போகணும். ஏய் முந்திரி கொட்டை, அது அவங்களுக்கு தெரியாதா? போ, போயிட்டு மல்லிப்பூ மாதிரி இட்லி ரெடி பண்ணு போ. சரி, அப்புறம் சட்னி கனகாம்பரம் பூ மாதிரி செய்யட்டுமா? ஏ வாலு, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. விஜய், டேய், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட், நான் போயிட்டு வந்துட்டா? போ ப்ரோ, ஐ அம் வெயிட்டிங். மகா, பாத்ரூம்ல ஷவரும் இல்ல கீஷரும் இல்ல, எப்படி குளிக்கிறது? கொஞ்சம் அங்க பாருங்க. என்ன என்ன? சுடு தண்ணி கொதிக்குதுல்ல? ஆமா. அத கொதிக்க வச்சு மாமனார் வீட்டு குளியல் எப்படி இருக்குன்னு இப்ப பாப்பீங்க. சூடு செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இல்ல மகா. இப்போ என்னங்க இல்ல? இல்ல, இரு, லைனா சொல்லிடுறேன். சரி சொல்லுங்க. இல்ல, ஷாம்பு இல்ல, கண்டிஷனர் இல்ல, எப்படி நான் குளிக்கிறது? சொல்லு. என்னங்க நீங்க? இந்தாங்க சீயக்கா. இது எதுக்கு? ஆயில் பாத் எடுத்தா இத போட்டு தான் தலை குளிக்கணும்.
இல்ல இதெல்லாம் நான் போட்டு குளிச்சது இல்லையே மகா. ஆ, அதுவும் இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியாது. ம். ஆ, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஹேய் ஓடு, அதுக்கு நான் இருக்கேன், குடு. நான் ஏதோ உதவி பண்ணலான்னு பார்த்தேன். நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல, உள்ள போ. போடி. படே. என்ன அக்கா யோசிக்குது? அக்கா ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்போம். என்னக்கா ரொம்ப டென்ஷனா இருக்க போல? பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா? ஜாலியா வாக்கிங் போற மாதிரி தெரியுதா? இல்லக்கா, என்ன டென்ஷன் என்கிட்ட சொன்னேன்னா நானும் பாதி ஷேர் பண்ணிப்பேன்ல, அதான். என் பசங்க 2 பேரும் விருந்துக்கு போய் முழுசா ஒரு நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் ஒரு போன் பண்ணி என்னம்மா எப்படி இருக்க, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. இல்லனா மட்டும் நீ சாப்பிடாமையா இருந்த? அக்கா, மாமியார் வீட்டுல இருக்கும்போது எப்படிக்கா அம்மாவை பத்தி நினைப்பாங்க? அதுவும் விருந்துக்கு போயிருக்காங்க. அவங்க கவனிக்கிறதுல ஒன்ன மட்டும் இல்ல, எல்லாத்தையும் மறந்துருப்பானுங்க. மறப்பானுங்க, நல்லா மறப்பானுங்க. நானே அவனுங்களுக்கு அந்த வீடு செட் ஆகுதா? கஷ்டப்படுவானுங்களே. இங்க வசதியா இருந்தவனுங்களாச்சே. இப்படி எல்லாம் நான் யோசிக்கிறேன். மறப்பானுங்களால மறப்பானுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். அக்கா, விக்ரமுக்கு போன போடு. அவனுக்கு தாண்டா போன் பண்றேன். ரிங் போயிட்டே இருக்கு, அட்டெண்ட் கூட பண்ண மாட்டேங்கிறான். காலங்கத்தால் அப்படி என்ன பண்ணிட்டு இருப்பான்? சரிக்கா, நீ விஜய்க்கு போன போடு. ஆ, பாருடா, இவனும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். இவனுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் இந்த அம்மா ஆட்டுக்குட்டி எல்லாம். கல்யாணம் ஆயிட்டா பொண்டாட்டி முந்தானியை புடிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருப்பானுங்க. ஏக்கா, பேசாம அந்த பொம்பளைக்கு போன போடுக்கா. யாரு? ஜோதிகா? என்னக்கா யோசிக்கிற? போன போடுக்கா, நமக்கு வேலையாகணும்ல. மாப்பிளைக்கு அந்த வடையை எடுத்து வைமா. இதோப்பா. சுபா, மாப்பிளைக்கு சுடுதண்ணி எடுத்து வை. சரிப்பா. சட்னி எடுத்து வைமா. மாமா, நேத்து சாப்பிட்ட மீன் குழம்பே நாக்குல நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையிலேயே இட்லி விருந்து வேற. சூப்பர் மாமா, எங்கேயோ போயிட்டீங்க. நல்லா சாப்பிடுங்க மாப்பிள. சம்மந்தியம்மா. வணக்கம் சம்மந்தியம்மா. எப்படி இருக்கீங்க? எப்படி இருந்தா என்னங்க, நல்லா இல்லனா வந்து பாத்துக்குவா போறீங்க? ஆமா, விக்ரம் விஜய் எல்லாம் எங்க? போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறானுங்க. மாப்பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க சம்மந்தி. சாப்பிடுறானுங்களா? ஆமா, நேத்து அவனுங்க அங்க எப்படி தங்குனானுங்க? அவனுங்களுக்கு எல்லாம் வசதியா இருந்துச்சா? ஒரு பிரச்சனையும் இல்ல சம்மந்தி, அவங்களுக்கு இங்க சௌகரியமா தான் இருந்ததா. நேத்து என்ன கொஞ்ச நேரம் கரண்ட் போயிடுச்சு, அப்ப கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. மத்தபடி நல்லா இருக்காங்க. ஏன் கரண்ட் போனா இன்வெர்டர்லாம் இல்லையா? அதானே, அது கூட உங்களால வாங்கி வைக்க முடியாதா? மாப்பிள்ளைங்களை விருந்துக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிச்சு வைக்கணும். வசதியா வாழ்ந்த பசங்க கஷ்டப்படுவாங்களேன்னு ஒரு அக்கறை வேணும். பாஸ், குட் மார்னிங் பாஸ். என்ன? வாட் a சர்ப்ரைஸ். இந்நேரத்துக்கு நீங்க விருந்துல ஃபுல் கட்டு கட்டிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா கோட் சூட் எல்லாம் போட்டு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. யோ, அப்புறம் இங்க இருக்கிற ஒர்க்கெல்லாம் யாரு பாப்பா? பாஸ், உண்மையிலேயே நீங்க கிரேட் பாஸ். சோறு முக்கியம் இல்ல,
வேலைதான் முக்கியம்னு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க இல்லையா? அதனாலதான் நீங்க பாஸா இருக்கீங்க, நாங்களா உங்களுக்கு ஸ்டாஃபா இருக்கோம். போதும் போதும், எப்பவுமே ஒருத்தர் மூஞ்சிக்கு நேர புகழாத, அது உனக்கே ரிவர்ஸ் ரியாக்ஷன்ல கொண்டு போய் விட்டுரும். ஓகே பாஸ், நீங்க போங்க, உங்களுக்கு பின்னாடி நான் போயிருந்துக்கிறேன். ஐயோ. அப்புறம் பாஸ், துபாய் கிளையண்ட்டுக்கு கொடுக்க போற ப்ரொபோசலை கம்ப்ளீட்டா நான் செக் பண்ணணும். ஓகே, அது வரைக்கும் எதுவா இருந்தாலும் என்ன ½ ஹவருக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. பண்ணல பாஸ். புரிஞ்சிச்சு பாஸ். உனக்கு புரிஞ்சுல? இவ எதுக்கு திரும்ப இங்க வந்திருக்கா? என்ன குட்டையை குழப்ப போறாளோ? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். வாங்க. எம்டியை பார்க்கணும்னா இந்த பிஏட்ட பர்மிஷன் வாங்கணும்னு இங்க ஒரு ரூல்ஸ் இருக்கு. நீங்க ரொம்ப நாள் ஆபீஸ்க்கு வராதனால மறந்துட்டீங்க போல. ஓ சாரி பிஏ சார். எம்டி சாரை பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா சார்? இப்பதான் எம்டி என்கிட்ட என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. So as a PA I can't disturb him right now. Please come after 1 hour. Sir, I have to meet him immediately. Just 2 minutes. Please, 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 sir. Please don't touch. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டு சொல்றேன். Okay, sir. சுபா, என்ன கொஞ்சம் ஊத்து. தண்ணி ஊத்து. நீ தண்ணிய ஊத்து. சரி. ஏமா ஊத்துமா மாப்ள, கொஞ்சம் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க மாப்ள. சுபா, அதை எடுத்து வை. மாப்ள நல்லா சாப்பிடுங்க. ஐயோ ஐசே, சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க, அள்ளி சாப்பிடுங்க. இந்தாங்க. ஏங்க ஏங்க ஏங்க, ஒண்ணுல இதெல்லாம் சாப்பிடுங்க. போதும் மாப்ள, போதும். முடியல, என்னால முடியல. மாமா, பாயசம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. அண்ணன் இல்லங்கிறதுனால எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல. ஒரு ஆள் எப்படி இத்தனையும் சாப்பிடுறது? வயிறு வெடிச்சிரும் போல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க சாப்பிடுங்க. ப்ளீஸ் இப்படி சாரி மேடம். சாரி சார். ஓகே மேம். சாரி, நான் தான் சாரி சொல்லணும். ஓகே. அம்மா, நீங்க யாரை பார்க்கணும்? ஐ அம் லாயர் தீபக் வரதராஜன். விக்ரம் சாரை பார்க்க வந்தேன். அவர் இப்போ ஃப்ரீயா இருக்காருங்களா? விக்ரம் சார் எந்த பிசினஸ் மீட்டிங்க்கும் ப்ராப்பரா அப்பாயின்மெண்ட் முன்னாடி கொடுத்துருவாரே, நீங்க ஏன் வாங்கிட்டு வரல? எக்ஸ்கியூஸ் மீ, இது பிசினஸ் மீட்டிங் இல்ல, பர்சனல். அதோட அவர் தான் என்ன வர சொன்னாரு. சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். விக்ரம் சார் தான் வர சொல்லியிருந்தாரு. ஃப்ரீயா இருந்தா அவரை மீட் பண்ணலாமா? நீங்க வருவீங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு சார். உள்ளதா இருக்காரு. ஓகே, நீங்க போய் பாருங்க சார். ஹலோ விக்ரம் சார், குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். சிட். அப்புறம் சொல்லுங்க. ஹலோ. எஸ். என்ன சார், பொதுவா எல்லாரும் எம்டிய பிசினஸ் விஷயமா தான் ஆபீஸ்ல மீட் பண்ண வருவாங்க. இவர் என்னமோ பர்சனல்னு சொல்லிட்டு போறாரு. தெரியல, கொஞ்ச காலமா அடிக்கடி இங்க வர்றாரு, பாஸ மீட் பண்றாரு. என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்லியா ஏதாவது ஃபேவர் கேட்டு வரலாம். இதோ இப்ப நீங்களா வந்து வேலை கேட்கலையா, அதே மாதிரிதான். நம்ம யார் ஒம்பு தும்புக்கும் போறதில்ல.
சார் ம் ஏதோ அக்ரிமெண்ட்னு பேசிட்டு இருந்தீங்களே அது என்ன அக்ரிமெண்ட்னு சொல்ல முடியுமா? அது எனக்கும் விக்ரம் சாருக்கும் சம்பந்தப்பட்ட பர்சனல் விஷயம். அது ஆபீஸ் பியூனு கிளர்க்கு கிட்ட எல்லாம் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹாய் மேடம். How was your marriage life மேடம்? யா நல்லா போயிட்டு இருக்கு. தேங்க்ஸ். வாங்க 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 முதலாளியம்மா, என்ன ஆச்சரியமா இருக்கு. அவரு என்னன்னா விருந்துக்கு போயிட்டு பாதிலேயே ஆபீஸ்ல வந்து உட்காந்துருக்காரு. நீங்க என்னடானா விருந்தையோ ஆபீஸுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அவருக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங்னு அப்படியே வந்துட்டாரு. அங்க வீட்ல என் அப்பா அம்மாலாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அங்க மாப்பிள்ள சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ, என்ன பண்றாரோ ஏது பண்றாரோ எப்படி இருக்காரோன்னு ஒரே புலம்பல் தான் பெருமாள். அங்க இருந்தா அதே பாட்டாதான் இருக்கும்னு நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி இங்க ஓடி வந்துட்டேன். மகா மேடம், பேக்கிங்க பார்த்தா விருந்து பாஸுக்கு மட்டும் இல்ல, ஆபீஸ்ல இருக்கிற எங்களுக்கும் சேர்ந்த மாதிரில இருக்கு. விளையாடாதீங்க பெருமாள், எல்லாருக்கும் கொடுத்துட்டா போச்சு. விக்ரம் கேபின்ல இருக்காரா இல்ல மீட்டிங்ல இருக்காரா? பாஸ் கேபின்ல தான் இருக்காரு. சரி ஓகே, நான் பாக்குறேன். ஓகே மேடம். இவ எதுக்கு இங்க வரா? விருந்துல பிரச்சனைன்னு தான் விக்ரம் இங்க வந்திருக்காருன்னு நினைச்சேன். இவ விருந்த ஆபீஸ்க்கே கொண்டு வந்திருக்கா. அப்ப நான் நினைச்சது தப்பா இல்ல? இவ எப்ப ஆபீஸ்ல ரீஜாயின் பண்ணா? என்ன பாக்குற? நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு தானே யோசிக்கிற. உன் மைண்ட் வாய்ஸ நான் எப்படி கேட்ச் பண்ண பாத்தியா? சரி, உன் மைண்ட் வாய்ஸ நான் கேட்ச் பண்றேன் பாக்குறியா? என்னடா இவளுக்கும் புருஷனுக்கும் ஏதோ சண்டைன்னு நினைச்சோமே, இவ என்னடான்னா பாசத்தை பார்சல் பண்ணி கொண்டு வராளேன்னு பாக்குற. கரெக்ட் தானே? உனக்கும் விக்ரம்க்கும் என்ன பிரச்சனைன்னு நான் கண்டுபிடிக்க தான் போறேன். அதுக்கு தான் இந்த ஆபீஸ்க்கு நான் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கேன். ஓ, நீ என்னதான் உள்ள புகுந்து குட்டைய குழப்ப பார்த்தாலும் என் புருஷனையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. உன் பாச்சாலாம் இங்க பலிக்காது, வேற எங்கேயாவது வச்சுக்கோ. நான் போய் என் புருஷனை கவனிக்கணும். வரட்டா? விக்ரம், நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க விக்ரம்? நான் கூட ஐசக்கான்னு நினைச்சிட்டேன். இல்ல, இப்பதான் வந்தேன். என்ன பிளைண்ட் ஃபோல்டா? அடிப்பாவி, நமக்கும் இப்படிதானே பண்ணா இவ. பாரு மகாவ. அக்கா பாத்தியா, அவ வேணும்னே முன்னாடி முன்னாடி வரா.
எங்க மாம்ஸ் நம்மள புடிச்சிருவாரோன்னு பயத்திலே வரா. சரி ஆடட்டும் பாப்போம். சண்ட கோழி கோழி இவ சண்ட கோழி கொஞ்சம் தடவ தடவ இவ சொந்த கோழியா. சண்ட கோழி கோழி இவ சண்ட கோழி கொஞ்சம் தடவ தடவ இவ சொந்த கோழியா. புள்ள போய போட போட கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா ஐயா, கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா ஐயா ஐயா, கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா. மகா நீயா? ஆக்சுவலா நான் விஜய் நினைச்சேன், சாரி. ஐயோ. இவள விஜய் மாம்ஸ்னு நினைச்சீங்க. நம்பிட்டோம் மாம்ஸ், நல்லாவே நம்பிட்டோம். இவளை கட்டி பிடிச்சப்போ உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. இதையும் நம்பிடுறோம் மாம்ஸ். இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை விளையாடி நாங்க என்ஜாய் பண்ணுவோம்னு பார்த்தா நீங்க 2 பேரும் நல்லாவே என்ஜாய் பண்றீங்க. நடத்துங்க நடத்துங்க. மாம்ஸ், மகாக்காவை பாருங்க எப்படி சூப்பரா சைக்கிள் ஓட்டுறாங்கன்னு. ப்ரோ, அண்ணி செமையா சைக்கிள் ஓட்டுறாங்கல்ல? நாமளும் சின்ன வயசுல ஓட்டுனதுதான். அதுக்கப்புறம் எங்க அந்த பக்கமே போகல. பக்கத்துல இருக்க பெட்டி கடைக்கு போகணும்னா கூட காரணம் ஆயிடுச்சுல. மாம்ஸ், அக்காக்கு சொன்ன பிலாசபி தான் உங்களுக்கும். ஆசைப்பட்டுட்டா உடனே நிறைவேற்றிடணும், யோசிக்காதீங்க மாம்ஸ். அக்கா ஓட்டுற சைக்கிளை வாங்கி நீங்க ஓட்டுங்க. ஐயோ, அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல ஓட்டுனது. இப்பெல்லாம் சுத்தமா பேலன்ஸ் கூட பண்ண முடியாது என்னால. மாம்ஸ், லைஃப்ல நடக்கிற சைக்கிளை பேலன்ஸ் பண்றதுக்கு எப்படி எங்க அக்கா வந்தாலோ அதே மாதிரி இந்த சைக்கிளை பேலன்ஸ் பண்றதுக்கும் என் அக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கமான் மாம்ஸ், வாங்கி ஓட்டுங்க. மகா, ஐயோ ரொம்ப எரிச்சலா இருக்குது மகா. இந்த சுளுக்கு வலியை விட இந்த எரிச்சல் ரொம்ப அதிகமா இருக்குது. தண்ணி ரொம்ப சூடா இருக்குடி, பச்சை தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணு வா. ஓகேதான். இப்போ ஓகேவா? கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. மகா, இதுக்கு தான் நான் ஹாஸ்பிட்டல் போலான்னு அப்பவே சொன்னேன். ஒரே ஒரு டேப்லெட்ல எல்லா வலியும் காணாம போயிருந்திருக்கும். மாம்ஸ், இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. நாட்டு வைத்தியம் தான் பெர்ஃபெக்ட்டா பெர்மனன்ட்டான ரிலீஃப் கொடுக்கும். நீ பேசாத. சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேனா?
ஏதோ சின்ன வயசுல ஓட்டுனதை பத்தி பேசிக்கிட்டு இருந்த நீ வந்து உசுப்பேத்தி விட்டு பிலோசபி எல்லாம் பேசி என் மைண்ட மாத்தி என்ன சைக்கிள் ஓட்ட வச்சது நீதான். உனக்கு இடுப்புலி வந்து அப்ப தெரியும். என்ன மாம்ஸ் நீங்க எங்க அக்காக்கு ஒரு 10 மாசம் கழிச்சு நீங்க இடுப்பு வலிய கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி நீங்களே இடுப்பு வலியோட குப்புறப்படுத்திருக்கீங்களே, நியாயமா இது? நான் கிளம்புறேன் மாம்ஸ். தேவையா? அவ ஓடிட்டா. ஒத்தடம் கொடுக்கும்போது ஓடிட்டு ஆடிட்டு சைலண்டா இருங்க.